பாரதி ராஜாவை பத்தி தாறுமாறான செய்தி. அவருக்கு நினைவு போச்சு. காசு கஷ்டத்துல இருக்கார். தனுஷ் உதவி செஞ்சார். 15 லட்சம் கொடுத்தார். மேற்கொண்டுக்கு சிரமத்துல இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் கேட்டார். ரஜினி கிட்டையும் கேட்டார். ஆனா அப்படி கேட்டதே போலியான நபர், ஒரு ஸ்கேம் அப்படின்னு ரஜினி கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு அந்த நீண்ட படத்தை முடிச்சு வச்சுட்டாருங்க. ரொம்ப நாளா இந்த படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த மொத்த படமும் பொய்யாமா. இதை யார் முடிச்சு வச்சா அப்படின்னா, அதாவது ஆரம்பிச்சு இந்த படத்தை முடிச்சது யாரு அப்படின்னா, அதாவது பாரதி ராஜா கஷ்டம், நினைவு, ஆற்றலை இழந்தார், இதெல்லாம் ஆரம்பிச்சு முடிச்சு வச்சது நயன்தாராவோட ரசிகர்கள். ஆனா இந்த ஒட்டுமொத்த படமும் பொய் அப்படின்னு போட்டு உடைச்சது யாரு அப்படின்னா, சினிமாவில் பெரிய அளவில் எல்லாரும் சொல்லுவாரு. ஒரு 40-50 வருஷம் முன்னாடி உள்ள டேட்டாலாம் வேணும்னா சிவகுமார் வீட்டு கதவை போய் தட்டுங்க அப்படிம்பாங்க. யாரும் போய் தட்டிடாதீங்க, இப்போ அவர் வேற மனநிலையில் இருக்காரு, அடிச்சு போடுவார். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் விவரம் தெரிஞ்ச ஒரு ஆள், எல்லா டீட்டெயிலும் அவருக்கு தெரியும். அந்த இடம் சமகாலத்தில் தனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி உழைக்கக்கூடிய ஒரு நபர் யாரு அப்படின்னா சித்ரா லட்சுமணன். அவருக்கு நீ ஜால்ரா தட்டுவியான்னு கேட்கக்கூடாது. இப்படி ஒரு டாக்கு தமிழ் சினிமாவில் இருக்கு. அவர் தான் இந்த மொத்த செய்தி பொய் அப்படின்னு போட்டு உழைச்சிருக்காரு. பின்புலம் உள்ள ஆள் தான். அவர் டேட்டாவை தூக்கி போட்டார். பாக்கியராஜுக்கு பர்த்டே கொண்டாட போறார்கள். அதுக்கு போய் அங்கதான் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அந்த போட்டோவே ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்க பார்க்கலையா அப்படின்னு கேட்டுவிட்டார். அதே மாதிரி பாரதிராஜா அவர்களோட மனைவி கூப்பிட்டு எப்படிலாம் செய்தி போடுறாங்க, நீங்க எதுவும் வாயத்தோடு பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். இது 2 விஷயத்தையும் போட்டு விட்டார். எப்படி கார்த்திகை பத்தி பாரதிகள் சொல்லும்போது மிகப்பெரிய பரபரப்பாச்சோ, அதே மாதிரி இந்த விஷயம் இப்ப சித்ரா லட்சுமணன் சொல்லும்போது பரபரப்பாயிருச்சு. அப்போ பாரதிராஜா நல்ல பலநிலையில இருக்கார், நல்ல பலநிலையில இருக்கார், நல்ல பொருளாதாரத்தோட இருக்கார், நல்ல பொருளாதாரத்தோட இருக்கார். அப்போ வந்த செய்தி தெரியல. இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அதாவது ஒரு ஹீரோவை பற்றி வாரத்துக்கு 2 செய்தி வந்துடணும், பாசிட்டிவாக வந்துடணும். நெகட்டிவாக கிடையாது, பாசிட்டிவாக வந்துடணும். இதுக்கு சில பல பிஆர்ஓக்கள் இருக்கார்கள், அப்படிலாம் செய்தி இருக்கு. அதனால தான் என்னமோ நட்டிப்பு அழகன், பாரிவல்லலோட பேரன், இந்த மாதிரி குறிப்பிட்ட ஹீரோக்களை பற்றி வாரத்துக்கு 2 முறை 2 செய்தி வந்துடும். படத்துலேருந்து அப்டேட் வருதோ இல்லையோ, அவர்கள் பொதுவாக தமிழ் சினிமாக்குள்ளே என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறார்கள், ஏது அவர்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து எடுக்கிறதே நிலைப்பாடு தமிழ் சினிமாவை தூக்கி வைக்கக்கூடிய வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் செய்திகள் போட்டுக்கிட்டே இருப்பார்கள். அந்த லிஸ்ட்டில் நயன்தாராவோட ஃபேனை இணைந்துட்டார்களோ அப்படிங்கிற சந்தேகம் இப்போ வருது. ஆனால் பெரிய மனுஷனுங்க அப்படிலாம் செய்ய வாய்ப்பு இல்லை. ஒரு குரூப்பு சொல்லத்தான் செய்யுது. எது எப்படியோ 1000 செய்தி வரும், அல்ல 1-2 தப்பாக போகும் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. இல்லை வம்புக்குன்னே தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அது அநியாயத்தோட உச்சம்.